தர்மபுரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுகுமார், இப்போ இந்த பேருந்து நிலையத்தினுடைய முக்கியத்துவம் என, இதனுடைய சிறப்புகள், முதல்வரின் ஆய்வு குறித்த விவரங்கள். காயத்ரி, தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவு நகர பகுதியில் பழைய பேருந்து நிலையம் இருப்பதாக பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு அதிகமாக இருந்ததால் புதிய பேருந்து நிலையம் அமைத்து கடந்த 2011ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டு தற்பொழுது 2023ஆம் ஆண்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது தருமபுரி சேலம் பெங்களூர் செல்லும் சாலையிலிருந்து சுமார் 10 ஏக்கர் தனியார் பங்களிப்புடன் 10 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தற்பொழுது பணி வேகமாக ஒரு 60% பணி முடிவடைந்துள்ளது. இது சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த புதிய பேருந்து நிலையம் தற்போது பணி வேகமாக நடைபெற்று இருக்கிறது. அந்த பணியினர் தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் இன்று தருமபுரிக்கு வருகை தந்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்களின் இல்ல திருமணம் முடித்துக் கொண்டு தற்பொழுது செல்லும்படி இந்த பேருந்து பணியை ஆய்வு செய்து வருகிறார். இது இன்னும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த பணி முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் A8 என்ற பகுதியில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த மாதம் இறுதியில் முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு வரும். அந்த பணியினை முதல்வர் ஆய்வு செய்து வருகிறார். இது தனியார் பங்களிப்புடன் சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணியை நிறைவடைகிறது. இது 25 ஆண்டு காலமாக அந்த தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் தருமபுரி நகராட்சிக்கு சுமார் 44 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுகுமார், விவரங்களுக்காக.